ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் குறைஞ்ச அளவு கலோரியும் நிறைய நார்ச்சத்துக்களும் ஊட்டச்சத்துக்களும் மிகுந்த பார்லி வாட்டரை எப்படி நம்ம வெயிட் லாஸுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக நான் இன்றைக்கி 50 கிராம் பார்லி அரிசி எடுத்திருக்கேன். இந்த பார்லி அரிசியை நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கேங்க. நல்லா கழுவிட்டு நைட்டு ஊற வச்சு வச்சுருங்க. ஒரு 6 அல்லது 7 மணி நேரமாவது நல்லா ஊறட்டும். ஒருவேளை நீங்கள் நைட்டு ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா காலையில் குறைஞ்சது ஒரு 1 மணி நேரமாவது ஊற வச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வேக வைக்கும்போது அது கொஞ்சம் ஈஸியாக வெந்து வரும். இல்லைனா ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க வச்சுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம குக்கரில் சேர்த்து வேக வச்சுக்கலாம். குக்கரில் இதை நான் சேர்த்துக்கிறேங்க. நான் நைட்டே நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் ஊற வச்சேன். அதனால் அதே தண்ணியோடு அப்படியே நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் 1 கப் அளவு பார்லி அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு விசில் வந்த உடனே லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருங்க. நீங்கள் விசில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 5லேருந்து 6 விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது இந்த பார்லி அரிசியை வேக வைக்கிறதுக்கு நீங்கள் குக்கர் யூஸ் பண்ணாமல் நார்மல் பாத்திரத்தில் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றி நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷமாவது நல்லா கொதிக்க வச்சுருங்க. உங்களுக்கு அது பார்க்கும்போதே தெரியும், அந்த தண்ணி நல்லா திக்காக மாறி வந்திருக்கும். அரிசி நல்லா தொட்டு பார்த்தாலே நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இப்போ பார்லி வாட்டர் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது. இதை எந்த டைமில் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். வெறுமனே இந்த தண்ணி மட்டும் இல்லாமல் அது வேக வச்ச அரிசியும் கொஞ்சம் நம்ம சேர்த்தே சாப்பிட்லாங்க. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான உணவு. ஏன்னா இதில் சுத்தமாக கொலஸ்ட்ராலே கிடையாதுங்க. ரொம்ப கலோரி கம்மி. ஆனால் நார்ச்சத்தும் ஊட்டச்சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அதிகமான அளவு நீங்கள் இந்த பார்லி வாட்டர் ரெடி பண்ணி வச்சுட்டு நாள் ஃபுல்லாக எப்போ வேணுமோ அப்பப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு நீங்கள் குடிச்சிக்கலாம். இந்த பார்லி வாட்டரை யாரெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, சுகர், பிபி இருக்கிறவங்க அப்படின்னு எல்லாருமே எடுத்துக்கலாம். இப்போ இந்த பார்லி வாட்டரில் நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். பொதுவாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்க டயட்டில் இருப்பாங்க. டயட்டில் இருக்கும்போது ரொம்ப கம்மியாக சாப்பிடும்போது நாள் ஃபுல்லாக ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்கும். ஆனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே இந்த மாதிரி பார்லி வாட்டர் எடுத்துக்கும் போது நல்லா வயிறு நிரம்பின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். தேவையான அளவு ஊட்டச்சத்துக்களும் இதிலேருந்து நமக்கு கிடைக்கும் போது நமக்கு டயர்டாகவே இருக்காது. இப்போல்லாம் நிறைய பெண்களுக்கு ரத்த சோகை இருக்குது. ரொம்ப அனிமிக்காக இருக்காங்க. அவங்கெல்லாம் ரெகுலராக ஒரு 1லேருந்து 2 மாதம் டெய்லி இந்த பார்லி வாட்டரை குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு நல்ல சேஞ்ச் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, சுகர், பிபியை கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த பார்லி வாட்டரை ரெகுலராக எடுத்துக்கலாம். இந்த பார்லி வாட்டரோட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு எலுமிச்சம்பழம் சேர்த்து குடிக்கலாங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை குடிச்சிக்கலாம். இல்லைனா கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்து கூட குடிச்சிக்கலாம். உங்களுடைய விருப்பம்தான். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஜங்க் ஃபுட் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு குறைஞ்சது ஒரு 30 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை எடுத்துக்கோங்க. குறைஞ்சது ஒரு 10 நாள் மட்டுமாவது இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 4லேருந்து 5 கிலோ குறைஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.